பூனை என்ற உயிரினம் எங்கும் நம்மைச் சுற்றி காண கிடைக்கிறது. சில நேரங்களில் தெருவில், சில சமயம் வீட்டு முற்றத்தில் அல்லது கூரையிலும் கூட. ஆனால் ஒரு பூனை உங்கள் வீட்டில் வந்து தன் குட்டிகளைப் பெற்றால் அதற்கு என்ன அர்த்தம் இருக்கும் என்று நீங்கள் ஒருபோதும் ஆழமாக சிந்தித்ததுண்டா? பூனை என்பது சாதாரணமான விலங்கு மட்டுமல்ல, பல சமயங்களில் வரவிருக்கும் நிகழ்வுகளுக்கான முன்னறிவிப்பாளராகவும் கருதப்படுகிறது. சாஸ்திரங்களில் கூறப்படுவதாவது, மனிதர்கள் வாழும் இடமெல்லாம் பூனை செல்வது இயல்பாகும். பூனை எங்கு தங்குவது என்பதை கவனமாக தேர்வு செய்கிறது. தன் குட்டிகளைப் பெறுவதற்கு அது எப்போதும் பாதுகாப்பான, அமைதியான இடத்தையே நாடுகிறது. ஆகவே ஏதாவது ஒரு வீட்டில் பூனை வந்து குட்டிகளைப் பெற்றால் அதற்கு ஒரு ஆழமான செய்தி இருக்கிறது என நம்பப்படுகிறது. அந்த வீட்டில் மகாலட்சுமியின் அருள் அதிகரிக்கும், செழிப்பு வளம் பெருகும் என்று நம்பிக்கை உள்ளது. அந்த இடம் புனிதமானது, உயிர்ச்சக்தி நிரம்பியதென்பதை அது சுட்டிக்காட்டும். ஆனால் சில இடங்களில் இதனை அசுபமாகவும் கருதுகிறார்கள். பூனை அடிக்கடி சோகமாக குரல் எழுப்பினால் அல்லது வீட்டைச் சுற்றி எப்போதும் அலையும்போது அது ஏதோ பிரச்சனை வரும் அறிகுறி என்று கூறுவர். ஆனால் அது அமைதியாக இருந்தால் அதை புனித அறிகுறியாக கருதுவர். பழமையான ஒரு கதையில், ஒரு நகரத்தில் வசித்து ஒரு பெண்ணுக்கு பிறந்தவுடன் ஊனமுற்ற ஒரு மகன் இருந்தான். அவன் எழுந்து நடக்கவும் முடியாது. ஒருநாள் அந்த வீட்டிற்கு பூனை வந்து தன் குட்டிகளைப் பெற்றது. முதலில் அந்த பெண்ணுக்கு பயமாக இருந்தது. ஆனால் பின்னர் இது தேவனின் அறிகுறி என எண்ணினாள். அவள் அந்தக் குட்டிகளை அன்புடன் பராமரிக்கத் தொடங்கினாள். அதற்குப் பிறகு வீட்டு சூழல் மாறத் தொடங்கியது. அதிசயமாக சில நாட்களில் அவள் மகனின் உடல்நிலை மேம்பட்டது. வீட்டில் மகிழ்ச்சி, செழிப்பு அதிகரித்தது. இந்தக் கதை சொல்வதாவது, பூனையின் வருகை என்பது சாதாரண நிகழ்வு அல்ல, அது எப்போதாவது தெரியாத சக்தியின் அடையாளமாக இருக்கலாம். அன்பர்களே, வாழ்க்கையில் ஒவ்வொரு உயிருக்கும் தனித்துவமான முக்கியத்துவம் உண்டு என்பதை நம்புவது அவசியம். பூனை, நாய் அல்லது வேறு எந்த உயிரினமாக இருந்தாலும் அவையெல்லாம் இறைவனின் படைப்புகள். அவை உங்கள் வீட்டிற்கு வந்தால் அதை ஒரு சீரற்ற ஒரு கிராமத்தில் ஒரு பெண் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளுடைய முதல் மகன் பிறந்ததிலிருந்தே ஊனமுற்றவனாக இருந்தான். அவன் நடக்க முடியாது, படுக்கையிலேயே கிடந்து கொண்டிருப்பான். தாயின் இதயம் தினமும் துயரத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கும். என் மகனின் எதிர்காலம் என்ன ஆகும் என்று அவள் எப்போதும் கவலைப்பட்டாள். சில காலம் கழித்து அவளுக்கு இரண்டாவது மகன் பிறந்தான். ஆனால் விதி மீண்டும் அவளை ஏமாற்றியது. அந்த மகனும் அப்படியே பிறவியிலேயே ஊனமுற்றவன். இப்போது அந்த தாயின் துயரம் இன்னும் அதிகரித்தது. அடுத்து 3வது வருடம் வந்தது. 3வது மகனும் அதே நிலை, நடக்க முடியாதவனாகவே பிறந்தான். அந்தத் தாய் இப்போது ஆழ்ந்த துயரத்தில் மூழ்கிவிட்டாள். ஓ இறைவா! நான் எந்தப் பாவம் செய்தேன் என்று அவள் அடிக்கடி கேள்வி எழுப்புவாள். ஆனால் துரதிர்ஷ்டம் இங்கேயும் நிற்கவில்லை. 4வது மகனும் 5வது மகனும் அதேபோல் ஊனமுற்றவர்களாகவே பிறந்தனர். இப்போது அந்தத் தாயின் அனைத்து நம்பிக்கைகளும் முறிந்துவிட்டது. என் கருவே தவறானது போல இருக்கிறது. என் விதியில்தான் இது எழுதப்பட்டிருக்கும் என்று எண்ணி அவள் தினமும் அழுது கொண்டே இருந்தாலும் தன் மகன்களை பராமரித்து வளர்த்துக் கொண்டே இருந்தாள். காலம் நகர்ந்தது. ஒருநாள் அந்த வீட்டிற்கு ஒரு வெள்ளைப் பூனை வந்தது. அது அங்கேயே தங்கிவிட்டது. சில நாட்களுக்குப் பிறகு அந்த பூனை 4 குட்டிகளைப் பெற்றது. அதே நேரத்தில் ஒரு அற்புதம் நடந்தது. அந்த தாயின் முதல் மகன் திடீரென சுகமடைந்தான். அவன் படுக்கையிலிருந்து எழுந்து நின்றான், தன் கால்களில் நடந்தான். அந்த பெண்ணுக்கு அதிர்ச்சியும் ஆனந்தமும் ஒரே நேரத்தில் ஏற்பட்டது. அவள் இறைவனை மனமாரப் போற்றி நன்றி கூறினாள். பூனையின் குட்டிகளை அன்புடன் கவனித்தாள். சில காலத்தில் அந்த பூனை மீண்டும் 4 குட்டிகளைப் பெற்றது. அப்போது மீண்டும் அற்புதம் நிகழ்ந்தது. அவளின் 2வது மகனும் முழுமையாக சுகமடைந்தான். இவ்வாறு ஒவ்வொரு முறையும் பூனை குட்டிகளைப் பெற்றபோது
அந்தத் தாயின் ஒரு மகன் ஆரோக்கியமாக மாறினான். காலப்போக்கில் அவளின் அனைத்து மகன்களும் முற்றிலும் சீரானவர்களாகிவிட்டனர். அந்தத் தாயின் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்கவே இல்லை. ஆனால் இப்போது அது துயரக் கண்ணீரல்ல, ஆனந்தக் கண்ணீர். அவள் உணர்ந்தது என்னவெனில், இது அனை வீட்டில் பூனை வளர்த்தால் நல்லது என்று கருதப்படுகின்றது. காரணம், பூனை என்பது ராகுவின் வாகனம் என்று நம்பப்படுகிறது. பூனை வழி கடப்பது பற்றிய நம்பிக்கை. பூனைக்கு மனிதனைவிட 6வது உணர்வு அதிகம் என்று கூறப்படுகிறது. ஆகவே அதற்கு ஏதாவது நேரப்போகும் அசம்பாவிதம் முன்கூட்டியே தெரியும். முக்கியமாக கருப்பு பூனை இடப்புறம் இருந்து வலப்புறம் கடந்து சென்றால் அதை அசுபம் என்று கருதுவர். மற்ற வழிகளில் அது அசுபம் அல்ல. பூனை வழி கடந்து சென்ற பின் அந்த பாதையில் சில நேரம் எதிர்மறை ஆற்றல் தங்கியிருக்கும் என்றும் நம்பப்படுகிறது. பூனை அழுவது. பூனை அழும் சத்தம் பயமூட்டக்கூடியது. அதனால் மனதில் எச்சரிக்கை உணர்ச்சி தோன்றும். பூனை வீட்டுக்குள் வந்து அழ ஆரம்பித்தால் அது வீட்டில் ஒருவரின் மரணம் அல்லது அசம்பாவிதம் நிகழும் அறிகுறி என்று சொல்லப்படுகிறது. பூனை சண்டையிடுவது. பூனைகள் ஒருவருடன் ஒருவர் சண்டையிட்டால் அது பணம் இழப்பு அல்லது குடும்பத்தில் சண்டை ஏற்படும் அறிகுறி என்று நம்பப்படுகிறது. பூனை அன்பின் சின்னம். இப்போது ஒரு கற்பனை செய்யுங்கள். ஒரு நீண்ட நாளின் வேலை முடித்து நீங்கள் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் ஒரு மென்மையான நிழல் உங்கள் பக்கம் வருகிறது. கண்களில் ஒளி, நடைப்போக்கில் நயம்போக்கு, வால் அசைந்தபடி உங்கள் கால்களில் சாய்ந்து நின்று கொண்டு நான் உன்னை காத்திருந்தேன் என்று சொல்வது, அதுதான் உங்கள் அன்பான பூனை. இது சாதாரண விலங்கு நடத்தையல்ல, உணர்ச்சிகள் நிறைந்த உறவு. பூனை மனிதர்களின் குரலை, உணர்ச்சியை புரிந்து கொள்ளும் தன்மை கொண்டது. நீங்கள் அதை நேசத்தோடு தொட்டால் அதற்கு பாதுகாப்பும் சந்தோஷமும் கிடைக்கிறது. நாள் முழுவதும் தனியாக இருக்கும் பூனை உங்கள் அன்பிற்காக அதிகமாக ஏங்கும். நீங்கள் வீடு திரும்பும் நேரம் அதற்கு ஒரு விழாவின் மாதிரி. அதனால்தான் அது மியாவ் என்று அழைக்கும், உங்களைத் தொடர்ந்து நடக்கும். இவை அனைத்தும் அது சொல்லும், நீ இல்லாமல் என் நாள் முழுமையில்லை என்ற குறியீடுகள். பூனைக்கு உணவு மட்டும் போதாது, அது உங்கள் நேரம், கவனம், அன்பு எல்லாம் வேண்டும். நீங்கள் புறக்கணித்தால் அது அமைதியாக இருப்பதோடு உள்ளுக்குள் வெறுமை உணரும். ஆகவே தினமும் உங்கள் செல்லப் பிராணிகளுடன் நேரம் செலவிடுவது மிக அவசியம். அவற்றுடன் விளையாடுங்கள், பேசுங்கள், அன்புடன் தொடுங்கள். இது உங்கள் பூனை.